வணக்கம். நாணயம் சேகரிப்பாளர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக விலை போகக்கூடிய ஒரு 20 ரூபாய் நாணயங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 20 ரூபாய் நாணயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்குங்க. நிறையா வகையான புது வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 20 ரூபாய் நாணயங்களை பாருங்கள். இந்த நாணயங்கள் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டு 2022 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயங்கள் பைமெட்டாலிக்குங்கிற ஒரு உலோக அமைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது நாணயத்தின் வெளிப்புறம் உள்புறம்னு ரெண்டாக பிரிச்சுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த வெள்ளி நிறம். இதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த தங்க நிறமானது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதே போல் பைமெட்டாலிக்குங்கிற உலோக அமைப்பினால தான் இந்த 10 ரூபாய் நாணயங்களும் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதுலேயே 2 ரிங் இருக்கும், இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு. இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.65 கிராம்ங்க. இது ஒரு டெஃபினட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முதல் 20 ரூபாய் நாணயங்களுங்கிற பெருமை பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்கு உரியதுங்க. இந்த நாணயங்கள் தான் இந்தியாவின் முதல் நாணயம்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75th இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸ் தாங்க இதற்கு அடுத்த மாடல். இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நாணய சாலைகள்லையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும். இதே நோய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும். மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும். இதே கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா வைர குறியீடு இருக்குது. வைர குறியீடு எதை குறிக்கணும், மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க. இந்த நாணயங்களோட முனைகளானது பிளெயின் எர்த்தால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. பிளெயின் எர்த்துங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க. அதே போல் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் ரொம்ப சிறப்பிக்குதுங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து விவசாயத்தில் மிகப்பெரிய லெவலில் நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோங்க. அதன் மூலம் உணவு தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுருக்கோன்னே சொல்லலாம். நம்ம பூர்த்தி செஞ்சது மட்டும் இல்லாமல் உலக லெவலில் பல்வேறு உலக நாடுகளுக்கு நம்ம விவசாய சார்ந்த பொருட்களை பெரிய லெவலில் ஏற்றுமதியும் செய்கிறோங்க. இதை தாங்க இந்த 8 ட்ராப் இருக்குது. அதாவது முதல் ட்ராப் பார்த்திங்கன்னா 1947லேருந்து 50 குறிக்குதுங்க. அடுத்தடுத்த ட்ராப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளை குறிக்குதுங்க. கடைசி ட்ராப் 2011லேருந்து 2020 வரைக்கும் இருக்கிறத குறிக்குதுங்க. இப்படி விவசாயத்தை சார்ந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களானது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த நாணயங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாங்க. இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸை வெளியிட்டாங்க. 20 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள்லாம் இந்த சீரீஸில் இடம் பிடித்திருக்கோங்க. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்க. இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் அந்த 20 ருபீஸ் இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் ஹிந்தியில் இருக்கிறது அப்படியே மறைந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது தாங்க பார்த்திங்கன்னா OMS ப்ளஸ் எரர் காயின். அதாவது 2 வகையான விஷயங்கள் இந்த ஒரே நாணயங்களில் இருக்குங்க. அச்சுப்பிள்ளையாகவும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக உலோக கலவைகள்லையோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி எதுலையாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திட்டா நாணயங்களோட வெயிட் மாறும் அல்லது நிறம் மாறும் அல்லது பார்த்திங்கன்னா அந்த டிசைனே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில நாணயங்கள் எல்லாமே கூட சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களில் வண்ணங்கள் மாறி இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் எரரும் இருக்குது. இப்படி 2மே இருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயங்க. கிடைச்சா அது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விற்பனை செய்கிறாங்க. குறிப்பாக டீலர்கள் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாணயங்கள் கிடைத்தவங்க பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுருக்காங்க. அது எப்படி விற்பனை செஞ்சுருக்காங்கிறத நீங்களே பாருங்கள். டோலிவால் ஆக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் விற்பனை செஞ்சுருக்காங்க. 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் விலை போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் 6000 ரூபாய்க்கு விலை போயிருக்குங்க. இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் இந்த மாதிரி நாணயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நீங்களும் பார்த்திங்கன்னா தரம் பிரித்து பெரிய லெவலில் விற்பனை செய்ய முயற்சி செய்யலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மோனோ ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்க ஐடி உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.